அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஃபேஸ்புக் ஐடியிலும் சரி, இன்ஸ்டா ஐடியிலும் சரி, ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக், அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோஸை வச்சு ஒரு ஃபேக் ஐடியாலாம் நிறையா இருக்குது. நான் யாருக்குமே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வாலண்டியராக பண்ணி இந்த மாதிரி ட்ரேடிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்கு, ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் கொடுங்க, நான் ஷேர் கொடுக்குறேன், 30% தரேன், 40% தரேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் 40% உங்களுக்கு ப்ராஃபிட் தரேன், அதுலேருந்து எனக்கு 10% கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே கிடையாது. ஸோ யார்கிட்ட இருந்து உங்களுக்கு வாலண்டியராக மெசேஜ் வந்தாலும் சரி, இல்லை அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து ஏதாவது கால் பண்ணி நான் இந்த மாதிரி ஆப்ஷன் கணேஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அவங்கள வீடியோ காலில் வர சொல்லுங்க. ஸோ வீடியோ காலில் வர சொன்னீங்கனாலே பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வீடியோ காலில் வர முடியாது ஃபேக் ஐடினால. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அதுதான். இப்போ அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால்ஸ் வந்தால் கூட அவங்க கால்ஸ் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ காலில் நீங்கள் வர சொல்லிட்டீங்கன்னா ஸோ அதுலேருந்து நம்ம தாராளமாக தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் தேவையில்லாமல் கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே எந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி ஒரு ஹை போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சுத்தமாக இன்னைக்கு ஒரு மூமெண்ட்டே இல்லை. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியுது, சுத்தமாக ஒரு மூமெண்ட்டே இல்லாத மார்க்கெட் தான் இன்னைக்கு. ஸோ 15 மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். காலையில் ஜஸ்ட் ஒரு 2 கேண்டில் தான், ஒரு 10 o'clock கேண்டில், 15 மினிட்ஸ் கேண்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேண்டில், இந்த 2 கேண்டில் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ ஹை எடுத்தது, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸே போட்டு முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிஃப்டி 50 இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி, என்ன சொல்லணும், ஒரு கொடி மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹை 10 o'clock ஒரு செல்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் பேட்டர்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு. கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி ஈக்குவலாக இருக்கு. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நிஃப்டி 50, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இந்த நாலுலையுமே கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ண மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. இது லைவ் க்ளோசிங். இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த மார்க்கெட் க்ளோசிங் தான் எடுத்திருக்கேன். மேபி லைவ்ல மாறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஜஸ்ட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குங்கிற டேட்டாஸை மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேனே தவிர லைவ்ல கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அது லைவ் மார்க்கெட்ல பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்எஸ்சியில் மொத்தம் 2898 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 1694, நெகட்டிவ் 1127, அன்சேஞ்சு 77. 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 105 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோல 8 ஸ்டாக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைல தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து க்ளோசிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஹை, அதாவது 52 வீக் ஹைனா 1 இயரோட ஹை தொடர்ந்து க்ளோசிங் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைல தான் க்ளோசிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 150யும், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல ஒரு 40 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ எஃப்ஐடிஎஸ் டேட்டாஸ் எப்படி இருக்குன்னா, எஃப்ஐஎஸுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வாரம்லாம் கொஞ்சம் பையிங் பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ நம்ம அதுவும் பார்க்கலாம். எஃப்ஐடிஎஸ் டேட்டா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கமுமே ஒரு 3 ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ 3 நாள், டிசம்பர் 3, 4, 5 இந்த 3 நாளுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4, 8 ஒரு 13,000 கோடி பையிங்ல இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பையிங் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை மார்க்கெட்ல. ஸோ மேபி கொஞ்சம் ஈக்குவலாக தான், கொஞ்சம் கம்மியாக தான் கேஷ் ஃப்ளோ நடந்திருக்கு இன்னைக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல்ஸ் வைஸாக பார்க்குறப்ப ஸோ எல்லா ஸ்கிரிப்டுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணால் கூட அந்த ஹையை, அதாவது டிசம்பர் 5th கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா 1 டே கேண்டில் தான் பிரேக் நடந்திருக்கு. ஸோ அந்த கேண்டில் பிரேக் பண்ணாதான் இனிமே ஹையிங் பாசிபிள். இல்லைன்னா அந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் எல்லா ஸ்கிரிப்டிலுமே இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் ஆனது. இன்னைக்கும் சேம்
இந்த 53,351 இந்த இடம், இந்த 53,509. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா டிசம்பர் 5th கேண்டில் ஹையோட ஹையை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில மட்டும் கிடையாதுங்க. இந்த கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், இது எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 5th கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணா மட்டும்தான் பை. ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா லோவை பிரேக் பண்ணாலோ ஸோ கண்டினியூஸா ஒரு ஃபாலிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி 50யோட டிசம்பர் ஹை பார்க்கலாம். டிசம்பர் 5th ஹை வந்து 24,854. ஸோ கேண்டில்ஸ் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணா கண்டினியூ ஆகும், இல்லைன்னா அகைன் வந்து ஃபாலிங் வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நமக்கு இப்போ இருக்கிற ஒரு ஃப்ளூக் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5th ஹையை பிரேக் பண்ணுமா இல்லையா, ஹையை பிரேக் பண்ணாதான் ஸோ நம்ம அடுத்தது பை வந்து ட்ரை பண்ணமே தவிர அது வரைக்கும் இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியா ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இருக்கு மண்டே. ஸோ நெக்ஸ்ட் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நான் மண்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 53,865, பிவோட் பாயிண்ட் வந்து 53,512, சப்போர்ட் வந்து 53,155. இன்னைக்கு ஹை வந்து 53,868, லோ வந்து 53,160, ஓப்பன் வந்து 53,634, க்ளோஸ் வந்து 53,509. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 134 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் தான் கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ ஹை என்ன சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டியோட ஹை வந்து 53,888. ஸோ இந்த இடத்துல பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணா மட்டும் பை வந்து போங்க. அதாவது 53,888 பிரேக் ஆனா மட்டும் நம்ம வந்து பை வந்து போகலாம். இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு ஸோ 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்குமே ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல்லிங் தான் ட்ரை பண்ணணுமே தவிர அந்த இடத்துல போயிட்டு பையிங் ட்ரை பண்ணக்கூடாது. பையிங் எப்போ ட்ரை பண்ணணும்னா மேபி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப கண்டிப்பா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். 53,888 டிசம்பர் 5th ஹையை பிரேக் பண்ணி 215 மினிட்ஸ் கேண்டலோ 5 மினிட்ஸ் கேண்டலோ கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா மட்டும் பை சைடு போங்க. இல்லைன்னா அங்கிருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஒரு கேப் அப் இருந்தா என்ன நடக்கும், கேப் அப் இருந்தா தாராளமா பை தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 53,888 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் தாண்டி கேப் அப் இருந்துச்சுன்னா அடுத்த டார்கெட் கண்டிப்பா வந்து ஒரு ஆல் டைம் ஹையை வந்து தொடர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட் இன்னைக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா 53,160. ஸோ கேப் டவுன் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நாஸ்டாக்கும் சரி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி எல்லாமே கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ ஈவினிங் ஏதாவது கொஞ்சம் நியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் செல்லிங் விழுந்தது அப்படின்னா ஒன்று பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகும், இல்லைன்னா கேப் டவுன் எடுத்தா ஒரு பெரிய ஃபாலிங் வந்து எதிர்ப்படும். ஸோ இந்த இடத்துல பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல தேர்ட் கண்டிஷன் படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ க்ளோஸுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பனிங் நடந்துடும். ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், டிசம்பர் 5th ஹையை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலோ 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனாலோ ஸோ செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ மேக்ஸிமம் மண்டே வந்து ஒரு நல்ல செல்லிங் வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே வந்து சொல்லியிருந்தேன் அதானி என்டர்பிரைசஸ்ங்கிறது ஒரு நல்ல பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்போ பை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா 2,538.80க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கணும். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோஸ் வச்சாதான் ஸோ பையிங் வந்து கன்ஃபர்மேஷன். இன்னும் கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வைக்கலாம். மேபி மண்டே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பை சைடோ செல் சைடோ போகணுமே தவிர அவசரப்பட்டு வந்து நம்ம டிரா பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம டிரா பண்ணிட்டு கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸா இருந்தா மட்டும் மார்க்கெட் மூவ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து நாம வந்து எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கும். ஸோ அதானி என்டர்பிரைசஸ் இப்போது ஹோல்டில் இருக்கு. ஸோ பார்க்கலாம். கண்டினியூஸா பிரேக் ஆனா 2,657 2,795 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மண்டே ஒரு 3 ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 3,000
293 தான் ஒரு குரூசியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடம் வந்தால் அகெயின் வந்து ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. 3393 வந்ததுக்கு அப்புறம் ஸோ 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஒரே நாளில் நடந்துடாது. ஏன்னா இது மேலே வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் எடுத்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நவம்பர் 13 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 மேலே வரத்துக்கு 20 நாள் ஒரு 15 ட்ரேடிங் டேஸ் எடுத்துருக்கிற மாதிரி. ஸோ நம்ம அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 ட்ரேடிங் டேஸ் எடுத்துக்கும். மற்றபடி ஒரு 2% இல்லை 3% வரைக்கும் அந்த இடம் போனால் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஏஞ்சல் ஒன் லிமிட்டட்ல இருக்கு. ஸோ ரெண்டாவது டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸ். ஸோ டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் பை தான், ஒரு ஹேமர் கேண்டலோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை இன்னமும் பிரேக் பண்ணால் 1280 1300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனா கூட ஸோ நமக்கு அகைன் வந்து மேலே வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ்ல. ஸோ அடுத்தது ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ்ல தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். ஒன்று 1335 மேலே 15 மினிட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ பிரேக் அவுட் ஆயிடும். அப்படி இல்லாம ஸோ இந்த இடம் நேத்தோட கேண்டிலோட க்ளோஸுக்கு கீழேயோ இல்லை லோக்கு கீழேயோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கொஞ்சம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடம் நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் 1328 என்ட்ரி கொடுத்தா கூட இந்த கேண்டிலோட ஹையை ஸ்டாப் லாஸை வச்சு ஒரு சின்ன செல்லிங் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். ஸோ நீங்க ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணணும், உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 1280, செகண்ட் டார்கெட் வந்து 1228 வரைக்குமே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஐசிஐசி பேங்க் லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான 3 ஸ்டாக்ஸ். ஸோ ஓகே, ஸோ என்னோட இது படி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்க வேண்டியது பண்ணலை. ஸோ கீழே வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு. நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னா செல்லிங் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான். இந்த ஸ்டாப் லாஸ் இந்த ஆல் டைம் ஹை ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல நம்ம செல் அடிச்சோம்னா கூட ஸோ இந்த ஆல் டைம் ஹை ஸ்டாப் லாஸை ஸ்டாப் லாஸை வச்சு ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அகைன் வந்து 52,000 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எய்ம் பண்றதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கு. ஒரு சின்ன ஸ்டாப்ல தான் 53,800னா கூட இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 54,100 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்ல நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து செல் சைடு வந்து ஹோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.